ரெண்டு விதமா க்ளீன் பண்ணலாம். ஒன்று வந்து குயிக் கிளீனிங், இன்னொன்று வந்து டீப் கிளீனிங். இந்த குயிக் கிளீனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100% ப்ரஷ் வந்து க்ளீன் ஆகாது. பட் கண்டினியூஸாக நமக்கு வந்து பிரைடல் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்மளால வந்து ஃபுல்லாக தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் அதே சமயம் அதை க்ளீன் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறதும் வந்து தப்பு. ஸோ கண்டிப்பாக ப்ரஷஸை வந்து சில ப்ரஷஸ்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம குயிக்காக பண்ணுற மெத்தடு தான் வந்து குயிக் கிளீனிங். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து க்ரைலானோடது நான் யூஸ் பண்ணுவேன். க்ரைலானோடது ப்ரஷ் கிளீனர் அப்படின்னே வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ கிளாத்ல கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே டிஷ்யூ கிளாத்ல வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த வேலை செய்யணும். இந்த மாதிரி பண்ணும்போது உடனே அந்த ப்ரஷ்ஷை நம்ம வந்து அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ணலாம். டீப் கிளீனிங் அப்படிங்கிறது சீசன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், முகூர்த்தம்லாம் நம்ம அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் ப்ரஷ் அப்படியே காய வைக்காம சீசன் முடிஞ்ச உடனே கொண்டு வந்து அன்னைக்கு டேவே அந்த ப்ராடக்ட் ட்ரை ஆகிறதுக்குள்ள டீப்பா கிளீன் பண்றது. அதுக்கு உண்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம நல்லா ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில முக்கி அதுல இருக்கிற ப்ராடக்ட்லாம் எடுத்து அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது நம்ம பார்ப்போம். ஸோ டீப்பா 100% நம்மளோட ப்ரஷ்ல இருக்கிற ப்ராடக்டை கிளீன் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா ப்ரஷஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லா, அந்த 24 hours சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா ப்ரஷ்ஷை வந்து நிழல்ல ஹீட் படாம காய வைக்கணும்.